கண்டிப்பாக இந்த 4-5 நாளில் ட்ரெயின் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ரமேஷோட பிறந்த நாளுக்கு நான் தான் கேக் பண்ண போகிறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ அழகாக கேக் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க எல்லாருமே வந்து ரமேஷோட ஃப்ரெண்ட்ஸு. நான் கேட்டுட்டு இருக்கிற அதே கேள்வியை தான் கேட்டு வந்திருக்கிறாங்க, எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் கேக்கை வந்து இன்னைக்கு தான் இவ்வளோ சொல்லுங்க வாய் திறந்து. உங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம், அதுவும் சாயங்காலத்தில். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம கேக் பண்ண போகிறோம். கேக் பண்ணிவிட்டு பைனாப்பிள் கேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு ஏதாவது பண்ணுவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டின்னரே பண்ணுறோம். ஏன்னா எல்லாருக்கும் மதியானம் லஞ்சுன்னு போட்டு உங்களை போர் அடிச்சிருப்பேன். இன்றைக்கி நம்ம ஆனால் என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். ஆமாம், இனிமேல் அம்மா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கேக்கு, மதியானம் லஞ்சு கேக்கு, நைட்டு டின்னர் கேக்கு, எல்லாமே கேக்காக தான் பண்ணுவோம். ஏன்னு கேட்குறீங்கன்னா, நான் வந்து கேக் கிளாஸ் ஆமா, அதுதான் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல தான் வந்து இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எந்த வயசுலையும் எதையும் வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் டிரைவிங் கிளாஸுக்கு போக சொன்னா ரமேஷ், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை விட சமையல் சம்மந்தப்பட்ட கிளாஸாக நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் ஆரம்பிச்சுக்கிறோம். இது யார்கிட்ட நம்ம கற்றுக்குறோம் அப்படின்ற விவரத்தை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வந்து கேக்கை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேக்கே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. என்னங்கம்மா? ஆமாம் ஆமாம், நீங்கள் பண்ணதா? இல்லை அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ணது. அவங்க எதுக்கு நம்ம கிச்சனில் விட்டீங்க? சரி, ஓகே. இப்போ வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போறாங்க எனக்கு தெரியல. ஃப்ராஸ்டிங் பண்ண போறாங்களா? ஃப்ராஸ்டிங் பண்ண போறோம். ஓகே. அப்புறம் நம்ம வந்து யார்கிட்ட பேர் கூட நான் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. சத்யா. இப்ப பேர் கேட்டோம்னா எனக்கு ஒரு சின்ன ஷாக். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சத்யநாராயணன்னா நாங்க வந்து சத்யான் தான் கூப்பிடுவோம். அம்மாக்கு ஒரு தடவை நான் ஆக்சுவலி எல்லாருக்குமே டீச் பண்ணுவேன், லைக் எப்படி பண்ணணும்னு. இவங்களுக்கு மட்டும்தான் நான் டீச் பண்ணவே இல்லை. லைக் இப்படி பண்ணுங்க நான் அவங்களாவே பண்ண விட்டேன். நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் எப்படி பண்ணுவாங்க, லைக் பிகினர், அதுவும் கேக் நல்லா வருமா வராதான்னு தெரியாது, நம்ம வேற தைரியம் சொல்லி கொடுக்குறோம். ஆனா இது அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் கேக்கு. நான் பண்ணியிருந்தாலும் இந்த சாஃப்ட்னஸ், அதாவது இப்படி கம்ப்ரஸ் பண்ணா கூட சாஃப்டா தான் இருக்கணும். எக்ஸாக்ட்லி இது எப்படி இருக்கணும்னா, நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு எல்லோ கலர் ஸ்பாஞ்ச் வச்சிருப்போம்ல, அதுதான் ஸ்பாஞ்ச் கேக். இந்த கம்ப்ரஸ் இருந்தால் தான் அது ஸ்பாஞ்ச் கேக்குன்னு சொல்லுவோம். இதுதான் பேக்கரியில் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி அப்படியே பண்ணிருக்காங்க. ஆமாம், சூப்பராக வந்தது. ஆனால் ரொம்ப ஈஸியாக புரியும்படி வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் மெயின். நான் கூட ஃபஸ்ட்டு நம்ம நிறைய கேக் நம்ம வீடியோவில் பண்ணியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு கேக் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நான் வந்து கண்டிப்பாக இந்த 4-5 நாளில் ட்ரெயின் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ரமேஷோட பிறந்த நாளுக்கு நான் தான் கேக் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃப்ராஸ்டிங் பண்ண போறாங்க அம்மா. அதுக்கு வந்து பீட் பண்ண போறாங்க க்ரீமை. திருப்பி அவங்க வந்து கமெண்ட்லேயும் கேட்பாங்க என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு. காமிச்சிருங்க, நான் வந்து இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்ன நீங்களே படித்து தெரிஞ்சுக்கங்க. ஒன்றில் வச்சு தானம்மா, நல்லா கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. இப்படி ஏதாவது ஒரு பக்கமே ரொட்டேட் பண்ணுங்க. காற்றை ஃபுல்லாக உள்ளே இறக்கணும். இது வரைக்கும் நான் ஒன்றில் தான் வச்சு சுத்த சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பீட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடு 3ல் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து க்ரீம் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வந்து இந்த கேக்கை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சர்க்கரை தண்ணி.
சிம்பிள் சிரப் ஆர் சுகர் சிரப். என்ன சிறப்பு? சுகர் சிரப் அல்லது சிம்பிள் சிரப். சிம்பிள் சிரப். இப்போ நம்ம படிக்கிறோம், டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டா படிச்சுக்கணும். ஓ சரி கிடையாது. ஓ சீனி தண்ணி கிடையாதா? சுகர் சிரப். டேர்ம்ஸ்ல அது சுகர் சிரப் ஆர் சிம்பிள் சிரப். லக்ஷிதா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஏய் என்ன காமிங்கடா. ஹாய். என்னடா? லாகா சொல்லு. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்கடா. வணக்கம் சொல்லுங்கடா. வணக்கம் சொல்லிடுங்கடா. சரி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். க்ரீம் இதுவாயிடுமா? பாருங்க நம்ம வந்து சுகர் சிரப்பை வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து இங்கே க்ரீம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே பாருங்கம்மா, க்ரீம் மேலே கை வச்சுக்கணும். சரியா? இப்படி க்ரீம் மேலே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த க்ரீமை பேலன்ஸ் போடுங்க. அதில் அந்த இடத்துல போட்டுட்டு அகைன் சேம் க்ரீம் மேலே கை வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகேவா? அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த கேக்கை வந்து வேறு லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு கேக் பண்ணிட்டோம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ அழகாக கேக் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வந்து நமக்கு சொல்லி கொடுத்த தொட்டு தான் நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து நம்ம கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா விருட்சம் பேக்கிங் அகாடமி. சூப்பரான, அதாவது பாருங்கள், நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், எந்த வயசுக்காரங்கிட்டையும், அதாவது என்னோட லக்ஷிதா கிட்ட கூட நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இதையுமே நான் வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து 56 வயசாகுது. இந்த வயசில் இந்த ஆர்வம் வந்திருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக சின்ன வயசில் உள்ளவங்களாம் யாராவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பீங்க. அந்த மாதிரி ஆர்வத்தோடு இருக்கிறவங்க எல்லாருமே இதை பாருங்க, இவங்க வயசு இவங்க கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். இது எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. நான் நல்லா கற்றுக்கிட்டு உங்களுக்கு நிறைய ரெசிபி வந்து கேக் ரெசிபியாக போடுறேன். இவங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க எல்லா ஊருக்கும். எத்தனை நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்கன்னா, நேற்று ஒரு நாள், இன்னைக்கு 2வது நாள், அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து என்கிட்ட எப்போனா ஒரு 6 மந்த்தாகவே நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே தான் இருந்தோம். சரி அப்புறம் டைம் இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து ஒரே நாள் தான், நேற்று தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அம்மா அட்டெண்ட் பண்ணாங்க. இப்போ எனக்குமே ஆக்சுவலி கற்றுக்கணுன்ற ஒரு இது வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அவங்கள தொல்லை பண்ணுவேன் எனக்கு ஆக்சுவலி இது சொல்லி கொடுக்கறத விட அது ஆர்வம் தான். அவங்க ஏஜுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு டேர்ம்ஸையும் கற்றுட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கே மறந்துடும் அந்த வயசில் அவங்க எல்லாம் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் பிஸி ஷெட்யூலில் இருப்பாங்க. அதுக்கு எடுத்துட்டு எனக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் எனக்கு ரொம்ப ஷூட் இருக்கும். நான் சொல்லி போயிட்டேன், பார்த்தா காலையில் வந்தால் 2 கேக்கை பண்ணி வச்சிருக்காங்க. நான் பண்ண மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ராஸ்டிங்மே நான் அவங்களுக்கு இவ்வளோ நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் செம்மையாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது ஃபர்ஸ்ட் கேக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா எனி டைம் கேக் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆமாம், உங்களுக்கும் வந்து இவங்க கிட்ட படிக்கணும் அப்படின்னா நம்பர் தானப்பா? ஆமாம், இவங்களோட நம்பர் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இவங்களை கேட்டுக்கலாம். எல்லா விதமான ஆன்லைனில் தான் எடுக்கிறாங்க, நேரடியாக வந்து எடுக்கல. சொல்லி கொடுக்கலாம் நேர்ல, அதனால தான் நேர்ல வந்து சொல்லி கொடுக்குறோம். அதர்வைஸ் நீங்க இந்த கேக் எல்லாமே ஆன்லைன்ல படிச்சாலே சூப்பரா படிச்சலாம். ஒருத்தர் இதனால தான் நான் அம்மாவுக்கு என்ன பண்ணேன்னா, வழக்கமா எல்லாருக்கும் நான் ஆன்லைன்ல தான் எடுப்பேன். அவங்களுக்கும் நான் என்ன பண்ணேன்னா சும்மா சொல்லி தான் கொடுத்தேன். அவங்களா தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கேக்ல இருந்து அவங்க பார்க்கல நான் செய்யறது. அவங்க அந்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது இவங்க பண்றது நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். பிகாஸ் எவ்வளோ லேடிஸ்க்கு இது இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நமக்கு நிறைய பேருக்கு கிளாஸ் இல்லை, நம்ம சேனல்லையே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சும்மா இருக்கிறமா, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, சம்பாதிக்கணும், பசங்களுக்கு வந்து ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரினாக்கா அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கும் போது கொஞ்சம் வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணாதான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அப்புறம் இன்னும் ஒன்று சொல்லியிருக்கேன், என்கிட்ட காசே இல்லை இதெல்லாம் கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்ககிட்ட காலையில் உங்கள் வீட்டுக்கார் சம்பாரித்து கொடுக்குற காசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை எடுத்து வச்சு கூட நீங்கள் கற்றுக்கலாம் தாராளமாக. இது வந்து நிறைய நான் அதாவது உண்டியல் சேர்க்குற பழக்கம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கூட இதெல்லாமே கற்றுக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது காசு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. அந்த காசு போகுதுன்னு யோசித்தோம்னா நம்ம எந்த விஷயத்தையும் கற்றுக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு கேக்கு
வந்து கற்றுக்கணும் அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து வர்றவர் ஹாஃப் கேஜி கேக்கு நம்ம கடையில் வாங்கும்போது இதில் பாதி தான் 1/2 கிலோ கேக்காக இருக்கும். ஸோ தட் நம்ம ஒரு ஹோம் பேக்கர் ஆகிறோம்னா கஸ்டமர் ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க. பிகாஸ் இவ்வளோ உயரமாக நல்ல கேக் கிடைக்குது. ரெண்டாவது ஹோம் மேடு, நிறைய கெமிக்கல்ஸ் இல்லாது ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ இதை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ செலவாகுனா ஒரு 60லேருந்து 70 ரூபாய், 60லேருந்து ஒரு 70 ரூபாயில் இந்த கேக் பண்ணிட முடியும். நம்ம செல் பண்ணும்போது ஒரு 500 ரூபாய்க்கு வச்சு விற்கிறோம்னா நமக்கு லாபமாக ஒரு 450 ரூபா கிடைச்சா கூட ஒரு அரை மணி நேரம் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த கேக்கு. ஸோ தட் புதுசாக பழகும் போதே அம்மாவுக்கு வந்து ஒரு 1 hour ஆச்சுன்னா நல்லா பழகினதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் தான் செஞ்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்லி நமக்கு தேவை டெக்னிக்ஸ். ரெண்டாவது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த டிசைன் பண்ணுறது வரவே வராது, என்னெல்லாமோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்து அடிக்கிறது எப்போவுமே நான் தப்பாக தான் அடிச்சிருவேன். நிறைய பேர் கூட தெரிஞ்சவங்க ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அம்மா இது க்ரீம் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல அப்படின்னால தைரியமாக பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணதுக்கும் இப்போ கொஞ்சமாக தான் வேலை. நமக்கு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுனா வேலை முடிஞ்சிடும். ரெண்டாவது பேக்கிங்னா ரொம்ப கஷ்டம், நமக்கு வராதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இது அவ்வளோ ஈஸி. கரெக்ட். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு 1 hour ஆச்சுங்களா? 1 hour. ஆமா, அதாவது பேக்கிங் டைம் எல்லாம் சேர்த்து 1 hour ஆச்சு. சூப்பரான ஒரு கேக் பண்ணிட்டோம். இன்னும் ஃபியூச்சர்ல அம்மா பண்ற கேக்லாம் என்ன விட பெட்டரா ட்ரை பண்ணுவோம். அவ்வளோ ஆசை இருக்கு. அந்த ஆசை வந்து காலியாக இப்போ எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே நம்ம இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோட பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் கற்றுக்கலாம். அது வந்து எனக்கு அதிகமாகவே இருக்கு. அடுத்த கேக் நம்ம பண்ண போயிடலாம். ஆமாம், கேக் வந்து இதுவாகிட்டு இருக்காங்க, பேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து கார்டனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் இங்கே மேலே கார்டன் வந்துட்டோம். ஆஹா, பூ இருக்கே நம்ம கார்டனில். நிறைய மல்லி பூக்குது. நிறைய மல்லி 3 இருக்கா? பாருங்க, நைட்டு மேலே வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போல்லாம் மேலே வர்றதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வேலைன்னு வேலையே ஓடிட்டே இருக்கிறோம். இங்கே பாருங்கள், சம்பங்கியும் நல்லா வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடி எடுத்து நிறைய வேறு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மா வீட்டு சமையல்லாம் கண்டிப்பாக எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். யூஸ்வலாக இருக்கிறது தான் பூ தான் இப்போ நிறைய பூக்குது. வெள்ளை பூச்சும் இன்னும் கொஞ்சம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம சாக்லேட் கேக் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கேக் வந்து அங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம க்ரீமை வந்து பீட் பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கேக் வந்து அங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் மௌனமாக தான் இருக்கும். ஏன்னா நானே கற்றுக்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து இதை சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்றதுனால நான் பாட்டன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் கொஞ்சோண்டு வந்து காப்பி தூள், அதுக்கப்புறம் தூள் பண்ண சர்க்கரை இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம். இதை வந்து இது மேலே அப்படியே போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு கேக் செய்யணும்னு ஆர்வம் வந்துச்சு? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ட்ரை பண்ணியிருக்கிறேன், நம்ம வீடியோலையும் போட்டிருக்கேன். நல்லா கேக் தெரிஞ்சவங்கலாம் அம்மா இப்படி பண்ணணுமா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் வாங்க நான் கற்றுத்தரேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. நேரமே இல்லாத தட்டு நம்ம போக முடியல. இப்போ வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கவோ என்னால் கற்றுக்க முடியுது. இல்லை, இப்போ சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயோ பரவாயில்லையே, இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கே அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு வரவே வராதுப்பா. இது கொஞ்சம் இப்படி சுத்துறது அதான் பரவாயில்ல. இந்த வயசுல இவ்வளோ ஆர்வம் எடுத்து பண்றது நிறைய சின்ன பசங்களே செய்ய மாட்டாங்க ஒழுங்கா. இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம அடுத்த லேயர் வந்து போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து இது புதுசாக நமக்கு சொல்லித்தராங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் நம்ம.
மாதிரி கேக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கற்றுக்கணும் அப்படின்னாக்கா சத்யாவை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன். நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய வந்து நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு அப்படியே கேக்கு, அதுக்கப்புறம் ப்ரெட்டு பண்ணுறது எப்படி, பீஸா பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் KFC சிக்கன் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து வீடியோவில் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன். கற்றுக்கிற வரைக்கும் நான் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு போட முடியும். அவங்களோட நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆன்லைனில் வந்து கண்டிப்பாக கற்றுக்கங்க. ஓகே, விருக்ஷம் பேக்கிங் அகாடமி எங்களோட லிங்க் வந்து கீழே அவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஃபர்தராக படிக்கணும்னா எந்த வயசுலேருந்து வேணாலும் படிக்கலாம். 5 வயசு குழந்தைலேருந்து எவ்வளோ வயசில் வேணாலும் படிக்கலாம். பசங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம், கேர்ள்ஸ்க்கும் சொல்லிக் கொடுப்போம். ஸோ தட் இதில் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ரமேஷோட ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் எதுக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் கேட்டுட்டு இருக்கிற அதே கேள்வியை தான் கேட்டு வந்திருக்கிறாங்க. எப்போ கல்யாணம் அப்படின்னு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சிரு, டைட்டில் வச்சிரு. மேரேஜ் போயிட்டு வந்தோம், ஃப்ரெண்டுடைய மேரேஜுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க அம்மா செஞ்ச முதல் கேக்கை வந்து இன்னைக்கு தான் இவங்கள சொல்லுங்க மைனம், எப்படி இருக்கு டேஸ்ட்? சொல்லுங்க, வாய் திறந்து. வாயில நல்லா வருது.